நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராமர் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்துட்டு நம்ம சப்ளிம் எடிட்டர் வந்துட்டு யூஸ் பண்றது அதை பத்தி பார்க்க போறோம். அண்ட் சப்ளிம் எடிட்டர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நமக்கு. எதுக்காக இப்ப நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, நம்ம இப்போ ராஸ்பெரி பேர் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இல்ல எப்படி வந்துட்டு ஓஎஸ் போடுறது அண்ட் ஓஎஸ் போட்டதுக்கு எப்படி லேப்டாப்போட கம்யூனிகேட் பண்றது சிம்பிளா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து புட்டி ரெடி கனெக்ட் பண்றது, அப்புறம் வின்எஸ் எப்படி கனெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் வின்எஸ்பில கோடிங் எப்படி எழுதி அவுட்புட் பாக்குறது, அப்புறம் விஎன்சில எப்படி கனெக்ட் பண்ணி அவுட்புட் பாக்குறது எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டே வரேன். இப்ப அதுலயே வந்துட்டு இன்னொன்று சொல்லி கொடுத்துறேன். என்னன்னா, இப்ப வின்எஸ்சிபின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இல்லையா? உங்க வீடியோஸ் ஃபுல்லா பிளேலிஸ்ட் ஃபுல்லா பார்த்தா தெரியும். பிளேலிஸ்ட் லிங்க் கீழே பாத்துக்கலாம். பிளட் அந்த வின்எஸ்பில பாத்துட்டீங்கன்னா கோடிங் எழுதி காட்டிருப்போம் ஒரு ஒரு வீடியோக்கு முன்னாடி இல்லையா? ஸோ ஹவு டு ரைட் கோடிங் அண்ட் எக்ஸிக்யூட் இன் புட்டி அப்படின்ற மாதிரி கோடிங் வீடியோல சொல்லி கொடுத்துருப்பேன். அதுல என்ன சொல்லி கொடுத்துருப்பேன்னா, ஒரு இந்த மாதிரி ராஸ்பெரி விண்டோ நமக்கு இப்படி இருக்கும். இதுல வந்துட்டு இங்க டெஸ்க்டாப்னு ஒருத்தர் இங்க இருப்பாரு. இதுக்குள்ள போயிட்டு நான் ஒரு டெஸ்ட் டாட் பை இங்க இருக்கு. டெஸ்ட் டாட் பைன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 20 சம்திங் போட்டுன்னு அவுட்புட் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி தெரியுதா? ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 60 அப்ப ஏ பிளஸ் பி 17 சொல்ற அவுட்புட்ல பிரிண்ட் ஆ மாதிரி செஞ்சு காட்டியிருந்தேன். பட் இந்த எடிட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப மொக்கையா இருக்கு இல்லையா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னு தெரியுது இல்லையா உங்களுக்கு அந்த எடிட்டர் ரொம்ப மொக்கையா இருக்கு. ரொம்ப இதே சின்ன கோடிங்கா ஓகே, இதே பெரிய ஒரு 200-300 லைன் எழுதுறீங்கன்னா வெரி காம்ப்ளிகேட்டா இருக்கும் இல்லையா? ஸோ தட்ஸ் வை ஐ வில் ஆல்வேஸ் யூசிங் சப்ளிம். சப்ளிம் நான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஓகே, சப்ளிம் அப்படிங்கிற எடிட்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஒரு எடிட்டர் இது. ஓகே, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வேல்யூ ரொம்ப குறைக்கும் நமக்கு. அந்த அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. ஆக்சுவலா நார்மலான இதான் அக்சஸபிலிட்டி இதான் காட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு. பட் இது நார்மல் எடிட்டர் கான்செப்ட் தான். நார்மல் எடிட்டர் மாதிரியே தான் இருக்கும். பட் இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இதுல இருக்கு. இது எப்படி நம்ம சப்ளிம் ராஸ்பெரி WinSCP ஃபைல் எடிட் பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ சப்ளிம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட், நீங்க இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்க இப்போ ஆஸ் யூஷுவல் எப்படி வந்துட்டு WinSCP ஓப்பன் பண்ணிருக்கீங்க இல்லையா? இப்போ ஏதோ ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் டாட் பை நான் கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா? இல்ல சப்ளிம்ல ஓபன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி எடிட் இருக்குல்ல, எடிட்ல போயிட்டு எடிட் வித். எனக்கு இப்போ ஆல்ரெடி சப்ளிம் டெஸ்டிங் இருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு இருக்காது இல்லையா? அதனால ஸ்டெப்ஸ் நான் சொல்றேன். எடிட் வித் கொடுக்கணும். எடிட் வித் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் எடிட்டர் இருக்கு இல்லைங்களா? இதுல போயிட்டு ப்ரௌஸ் பண்ணணும். இப்போ உங்களோட சிஸ்டம்ல சப்ளிம் அது நீங்க டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபைல் இல்லையா? என்னோட லேப்டாப் ஏசர். ஸோ ஏசர்ல போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல் இங்க இருக்கும். லோக்கல் டிஸ்க் சி இல்லையா? சிக்குள்ள போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல போயிட்டு எங்க நீங்க சப்ளிம் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்றத பேரை நீங்க பார்க்கணும். சப்ளிம் 3 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இருக்கு சப்ளிம் டெக்ஸ்ட் 3 பேர்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் நான். இப்போ இதுக்குள்ள போயிட்டு இது எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் இது இருக்கு இல்லைங்களா? இது .exe இது டவுன்லோட் பண்ணிட்டு அந்த பாத்தீங்க நமக்கு இங்க வந்துடும். அதுக்கு அடுத்ததா ரிமெம்பர் திஸ் எடிட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை டிக் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நீங்க போய் ப்ரௌஸ் பண்ண தேவையில்லை. ஒரு டைம் கொடுத்துட்டா போதும், அது ரிமெம்பர் பண்ணிக்கோ அதுவாவே. ஓகே கொடுத்துரும். சிம்பிள். ஸோ இதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையுமே வந்துட்டு இனிமேல் நீங்க டெக்ஸ்ட் எடிட் சப்ளிம் டெக்ஸ்ட் எடிட்டர்ல நீங்க எடிட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இப்ப அழகா இருக்கு பாத்தீங்களா? A equal to 10 கலர்ல இருக்கு, எல்லாமே நீட்டா இருக்கும். A equal to 10 B equal to 60 B equal to print போட்டு A plus B போட்டு பிரிண்ட் ஆயிருச்சு. இதான் கான்செப்ட். இது மாதிரி எல்லா ஃபைலையும் எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூடூத் ப்ரோக்ராம் சொல்லிட்டு பைத்தான் கோடும் வச்சிருக்கேன். இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் குள்ள போயிட்டு சப்ளிம் டெக்ஸ்ட் இதுக்கு வந்துடும். உங்களுக்கு எடிட் வித் கரெக்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்ளிம் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ப்ளூடூத் ப்ரோக்ராம் நீங்க அப்படி எடிட் பண்ணிக்கலாங்க. அப்படி ஆக்சுவலா நார்மல் எடிட்டர் தான் இது. பட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வை பிகாஸ் இங்க பார்த்தா நீங்க எடிட் பண்றதுக்கு இங்க ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த எங்க எந்த லைன்ல இருக்கீங்கன்றது இங்க சைட்ல வந்துட்டு அவங்க பெருசா உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே லைட்டா எவ்வளவு பெரிய கோடிங் எது எந்த இடத்துல இருக்கீங்கன்றது சைட்ல காட்டும். அட் த சேம் டைம் இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல சம் டைப் பண்ணணும். அதே இடத்துல அதே மாதிரி இங்கெல்லாம் ரிப்பீட் பண்ணி வச்சுக்கிறோம். என்ன பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் கமெண்ட் எழுதுறேன் பாருங்களேன். திஸ் இஸ் ஃபார் பின் அவுட்புட் மோட் அப்படி சொல்லி எழுதுறேன். நான் ஒரு பின் அவுட்புட் மோட ஆயிருக்கிறது அந்த லைனோட மீனிங் கிடையாது, அது எழுதியிருக்கேன். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க வைப்போம், இங்க வைப்போம்.
இது எப்போ சோ ஒன்னா காப்பி வைக்கிற மாதிரி இருக்கு. பட் சப்ளிம்ல வந்து இதுல பண்ண தேவையில்ல. ஒரு ட்ரிக் இருக்கு சப்ளிம்ல இல்லையா? என்ன ட்ரிக்னா ஒரு கிளிக்கிங்க பண்றீங்க இல்லையா? கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணிட்டு உங்க லேப்டாப்ல உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் பிரஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஓகே பிரஸ் பண்ணிட்டு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணுங்க. இங்க வேணும், இங்க வேணும், சாரி இங்க வேணும், இங்க வேணும், இங்க வேணும். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்ப எத்தனை கசம் வந்துருச்சு? 4 கசம் வந்துருச்சு. இப்ப இங்க டைப் பண்ணா எல்லாரும் சேமா டைப் ஆகும் பாருங்களேன். This is என்ன பண்றது இல்லைங்களா? அவுட்புட் மோட் அவ்வளவுதான். சோ முன்னாடி பண்ணதுக்கும் இதை பண்ண டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு டைம்ல டைப் பண்ணிட்டு காப்பி பேஸ்ட் பண்றதுக்கும் ஒரே ஐடியா மொத்தம் டைப் பண்ண டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? சோ நம்ம டைம் வந்துட்டு குறைச்சிக்கணும் சப்ளிம்ன்றது. இது மாதிரி நார்மல் எடிட்டர்ல இந்த ஃபீச்சர்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி நார்மல் எடிட்டர்ல ஃபீச்சர்ஸ் கிடையாது. ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும் உங்களுக்கு. சிம்பிளான எடிட்டர்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. இதுல ஈவன் என்னன்னா பைத்தான் ரன் பண்ணாலும் அந்த மாதிரி கலர் கலர் அழகழகா வரும் உங்களுக்கு. அந்த யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ரொம்ப உங்களுக்கு. அப்புறம் சி ப்ரோக்ராம் ரன் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? இப்ப அதே மாதிரி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த M1, M11 இருக்கு. இந்த M11 இருக்கு. இந்த M11ன்ற பேரை நான் மாத்தணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன் நானு? இங்க போயிட்டு M11 வந்துட்டு இருக்கிறதா மாத்துவேன். ஃபார் எக்ஸாம்பிள் M11 வந்துட்டு M24 சம்திங் மாத்துறேன். இப்ப இதே காப்பி பண்ணி தான் பண்ணுவேன். இங்க போடுவேன். இங்க போடுவேன். இங்க இங்க ஒண்ணு போடுவேன். இது மாதிரி எங்கெல்லாம் இருக்கு எவ்வளவு தேடி தேடி போடுற மாதிரி இருக்கும். ஆனா சப்ளிம்ல அதெல்லாம் தேவையில்லை. சப்ளிம்ல ஐடியா இருக்கு. என்னன்னா இது நம்ம செலக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? செலக்ட் பண்ணிட்ட பிறகு கண்ட்ரோல் பிளஸ் டி கொடுக்கணும். டி கொடுத்துட்டு பதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்க M24 டைப் பண்ணா மொத்தம் மாறுது பாத்தீங்களா? என்ன பண்ண தெரியுது இல்லையா? இது டபுள் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் டி கொடுத்துட்டீங்கன்னா இது ரெண்டு செலக்ட் ஆயிரும். இது செலக்ட் ஆகல இல்லைங்களா? இது மட்டும் கண்ட்ரோல் பிளஸ் பண்ணிக்கிட்டே கண்ட்ரோல் பிளஸ் இது டபுள் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் டி கொடுத்தீங்க அப்படின்னா இது ரெண்டு செலக்ட் ஆகுது. இது செலக்ட் ஆகலன்னு சொல்லும்போது கண்ட்ரோல்ல பிரஸ் பண்ணிட்டு இது செலக்ட் பண்ணா போதும். இது செலக்ட் ஆயிடும். இப்ப போயிட்டு நீங்க M24 டைப் பண்ணா போதும். மொத்தமா உங்களுக்கு வந்து டைப் ஆயிரும். சோ அட் டைம்ல உங்களால வந்து நிறைய விஷயத்த வந்து நீங்க மாத்திக்க முடியும் ஒரே டைம்ல. ஓகே சிம்பிள். இப்ப இங்க ஒரு பிராக்கெட் பேசிட்டு நீங்க டைப் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய ஷார்ட்கட்ஸ் இதுல இருக்கு. நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கு. சோ நிறைய சிம்பிளா இருக்கு. அதே மாதிரி நீங்க வியூக்குள்ள போனீங்கன்னா 2 லேயரா கூட நீங்க பிரிச்சுக்கலாம். 2 காலம் கூட பிரிச்சுக்கலாம். லேஅவுட்ல போயிட்டு காலம் 2 கொடுத்தீங்கன்னா நீங்க இன்னொரு ஃபைல் ரன் பண்ணிக்கலாம். இங்க இன்னொரு ஃபைல் சைமல்டேனியஸா 2 ஃபைல் ஒர்க் பண்ணலாம் நீங்க. சோ ப்ரோகிராமர்ஸ்க்கு அவ்வளவு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஓகே பெரிய ஒரு ஃபைல் எடிட் பண்றீங்கன்னா கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ எல்லாரும் நீங்க ட்ரை பண்ணலாம். இனிமே நோட்பேட் யூஸ் பண்றவங்க இதுல ட்ரை பண்ணலாம். நான் மோஸ்ட்லி பைத்தான் கோடிங், C++, எல்லா கோடிங்கும் சப்ளிம்ல தான் மோஸ்ட்லி எழுதி பார்க்கணும். ஓகே இன்கேஸ் ராஸ்பெரி பைல ஒர்க் பண்ண சப்ளிம் எழுதி பார்ப்பேன். சோ ராஸ்பெரி பைல இந்த மாதிரி ஃபைல் எடுத்து சப்ளிம் எழுதி பார்த்து நீங்க புட்டில எக்ஸிட் பண்ணி பார்க்கலாம். ஈஸியா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். சோ சப்ளிம் உள்ள லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் தட்ஸ் இட். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த யூடியூப் சேனலுக்கு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்கு. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி உங்க நோட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். And we're from Programming and have a nice day. Bye.